உங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டும் ஆண்டவர் எதுவும் செய்யாதது போல தெரியும். நீங்கள் தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிப்பது போல தெரியும். நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருப்பது போல தெரியும். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்காதது போல தெரியும். அவர் ஏதும் கண்டுகொள்ளாதது போல தெரியும். உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்திற்கு ஆண்டவர் தலையிடாதது போல தெரியும். உங்கள் மகனுக்கு குழந்தை வாக்கியத்திற்கு ஆண்டவர் எதுவும் தலையிடாதது போல தெரியும். நீங்கள் வீடு கட்டுவதற்கு அதற்கு உதவி செய்யாதது போல தெரியும். ஆனால் கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி வர வேண்டியது சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கடினமான பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போதும் உங்கள் ஜெபத்தை விடாதிருங்கள். உங்கள் வேத வாசிப்பை விடாதிருங்கள். ஆலய ஆசரிப்பை விடாதிருங்கள். தேவ மக்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விடாதிருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்.